கரூர் வழக்கில் திடீர் திருப்பம். வெளியே வந்த புஷி ஆனந்தை தட்டி தூக்கிய தனிப்படை போலீசார். அதிரடி கைது. அதிர்ச்சியில் தவேகா தொண்டர்கள். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் பரபரப்பாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு அரசியல் சூழலானது சூடுபிடித்துள்ளது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் நடந்த நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்த கோரி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் பலருக்கு காயமும் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் 16 நாட்களுக்கு பிறகு தவேகாவின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் அவர்கள் தற்போது வெளியே தலை காட்டியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது தவேகா நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் இவ்வளவு நாட்கள் ஆகியும் இன்னும் கரூர் மக்களை சந்திக்க கூட வரவில்லையே என்று பலதரப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இந்த நிலையில்தான் அந்தந்த கட்சிகள் வளர வேண்டும், கூட்டணி அமைத்துவிட்டால் கட்டுப்பாடுகள் வந்துவிடும், எங்கள் கூட்டணியில் சேர இருக்கும் கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி தற்போது எழுச்சி பிரச்சாரத்தில் கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் சேலத்தில் உள்ள நங்கவள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி கூறும்போது கூட, நான் பிரச்சாரம் செய்யும் இடங்களில் தவேகா தொண்டர்கள் விருப்பப்பட்டு வந்து வரவேற்பு கொடுக்கிறார்கள். தலைமையின் ஆணையை பெற்று வர வேண்டும் என்று அவர்களிடம் எங்கள் மாவட்ட செயலர்களும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொள்கிறார்கள். எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சிலர் இதை விமர்சனம் செய்வது அது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அவர்களால் இதை பொறுக்க முடியவில்லை. நாங்கள் எப்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்தோமோ அன்றிலிருந்து இன்று வரை எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார்கள். நாங்கள் யாரோடு கூட்டணி வைத்தால் இவர்களுக்கு என்ன? திமுக தலைமையில் அவர்கள் கூட்டணி அமைக்கிறார்கள். அந்த கட்சி தலைவர்களுக்கு எங்கள் கூட்டணி பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது? இதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை. நாங்கள் கூட்டணி அமைக்காவிட்டால் எளிதாக ஜெயிக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. தவேகா கூட்டணி அமைந்தால் பாஜகவை அதிமுக கலற்றி விட்டுவிடும் என்று தினகரன் கற்பனையாக சொன்னதை பற்றியெல்லாம் செய்தியாளர் கேள்வி கேட்கலாமா? அவர் ஒரு கட்சியா? எங்கள் கட்சி 2 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி. அதற்கு தகுந்த மாதிரி கேள்வி கேளுங்கள். யாரோ பேசுவது பற்றியெல்லாம் கேள்வி கேட்காதீர்கள். அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான விமர்சனம் செய்து வருகிறார். தன்னை யாராவது ஆதரிப்பார் என்று அவர் எதிர்பார்த்தார். அவர் நினைத்தது நடக்கவில்லை. ஆனால் இது போன்ற வார்த்தைகளை கக்கிக் கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தது தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது. அதேபோல அதிமுகவிற்கு தவேகா கூட்டணி வருமா என்று கேள்வி கேட்டார்கள். அதையெல்லாம் தேர்தல் வரும்போதுதான் தெரியும். 2019, 21, 24 என்று ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்கள். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் கூட்டணியை அறிவித்திருக்கிறோம். சில சமயம் தேர்தல் அறிவிப்புக்கு 1 மாதம் முன்பு கூட்டணி பற்றி பேசி முடிவெடுப்போம். ஏனென்றால் அந்தந்த கட்சிகள் வளர வேண்டும். கூட்டணி என்று அமைத்துவிட்டால் கட்டுப்பாடுகள் வந்துவிடும். எங்கள் கூட்டணியில் சேர இருக்கும் கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுயமாக செயல்பட முடியாத சூழல் இருக்கிறது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு அதிக இடம் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைத்து வருகிறார்களாம். அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியில் விரிசல் விழ ஆரம்பித்திருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். மேலும் தவேகா தலைவர் விஜயுடன் நீங்கள் தொலைபேசியில் பேசியதாக செய்தி வெளியாகி இருக்கிறதே என்று அது உண்மையா என்று கேட்டதற்கு, அதெல்லாம் இல்லை, நாங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டோம். சம்பவம் நடந்தபோது நான் சென்னையில் இருந்தேன். அன்று இரவே கரூருக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் சென்று இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினேன். அவ்வளவுதான். பாஜக மாநில தலைவர் நேற்றைய தினம் சுற்றுப்பயணை தொடங்குகிறாராம். அதாவது எங்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் செல்லூர் ராஜு, உதயகுமார், ராஜன் செல்லப்பா அதில் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் என்று தெரிவித்தார். மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்களும் தற்போது சமூக வலைதளங்களிலும் விஜய்க்கு எதிராகவே, அதாவது அவர்களது கருத்துக்களை பதிவு செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனை மனதில் வைத்தே கடந்த 48 மணி நேரமாக பாஜகவின் டாப் தலைகள் சில விஜயுடன் அவர் நெருக்கமாக பேசி வருவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. பாஜக கூட்டணியில் இருக்கும் நடிகர் ஒருவரும் விரைவில் விஜயுடன் ஆலோசனை செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமாக விஜய்க்கு 50+ இடங்களை கொடுக்க பாஜக முடிவெடுத்துள்ளதாம். தமிழக வெற்றி கழகம், பாஜக, அதிமுக இடையே இந்த கூட்டணி அமைக்கப்படும் வகையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறது.
அதிமுகவிற்கு முதல்வர் பதவி உறுதி செய்யப்பட்டுவிட்டதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த 27ஆம் தேதி கரூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது அளவுக்கு அதிகமாக மக்களும் கூடியுள்ளனர். இதன் காரணத்தினால்தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு திமுக தான் காரணம் என்று தாவேகாவும், தாவேகா தான் காரணம் என்று திமுகவும் குற்றம் சாட்டி வருகிறது. இதற்கிடையே பாஜக எம்பிக்கள் குழு சார்பில் உண்மை கண்டறிய கரூரில் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. இது தவிர தமிழக அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்திற்கு விசாரிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தால் அருணா ஜெகதீசன் கரூரில் சென்று வேலுச்சாமிபுரத்தில் விசாரணையும் நடத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் விசாரணை நடத்தி 3 மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசும் உத்தரவிட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அளவுக்கு அதிகமான மக்கள் திரண்டதால் ஏற்பட்ட நெரிசலில்தான் 41 பேர் உயிரிழந்துள்ளனர். பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பெரும் மனித இழப்பை தொடர்ந்து சம்பவத்திற்கு யார் பொறுப்பு என்ற விவகாரம் அரசியலில் சூடுபிடித்துள்ளது. திமுக தரப்பு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்திய தமிழக வெற்றிக் கழகமே தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டி வருகிறது. அதே சமயம் தாவேகா தரப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை திமுக அரசு எடுக்காததே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டி வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் உச்சநீதிமன்றமானது தற்போது தாவேகாவுக்கு சாதகமாக சிபிஐக்கு மாற்றப்பட்டு இந்த வழக்கை தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதன் காரணத்தினால் கண்டிப்பான முறையில் இந்த வழக்கில் ஏற்படும் பிரச்சனைகளை, அதாவது உண்மை நிலைமை என்ன என்பதை வெளியே கொண்டு வர உதவியாக இருக்கும் என்று தாவேகா நிர்வாகிகள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகிறது. இந்த விசாரணையின் அடிப்படையில் முடிவுகள் தமிழக அரசின் நடவடிக்கைகள் மற்றும் வரவிருக்கும் தேர்தல் சூழ்நிலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரங்களும் கணிக்கின்றன. இந்த நிலையில் கடந்த மாதம் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் வழக்கானது தற்போது உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 16 நாட்களுக்கும் மேலாகியும் தலைமறைவாக இருந்த பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தற்போது வெளியே வந்துள்ளதாக தகவல்களும் வெளியானது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்ய அவசர ஆலோசனை நடத்தி வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதன் காரணத்தினால் இன்னும் 2 நாட்களுக்குள் கண்டிப்பான முறையில் புஷி ஆனந்த் அவர்கள் கைதாக அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று போலீசார் வட்டாரங்களில் தகவல்களும் வெளியாகி வருகின்றன. இதன் காரணத்தினால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் விஜயும் பேரதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது.